போதைப்பொருள் புழக்கத்தை திமுக அரசு தடுக்க தவறியதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தேனியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது அவருக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை கொண்டு வரப்பட்டு அணிவிக்கப்பட்டது. இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேனி மாவட்டத்துக்கு திமுக அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும், அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டது என்றும், போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க எச்சரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் விற்பனை அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் தமிழை திறக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக போதைக்கு அடிமையாகி பாதிப்பு ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னேன். பொருட்படுத்தவில்லை. இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுகிறார், போதைக்கு அடிமையாகாதீர்கள் என்று தொலைக்காட்சியிலே இன்றைக்கு அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் சொல்லுகின்ற பொழுது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள், போதை நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துங்கள் எச்சரிக்கை விடுத்தேன். அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாகவும், பெண்கள், பெண் குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்படும் சிறுமிகள் அப்பா அப்பா என்று கதறும் போது தன்னை அப்பா என கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் எங்கே போனார் எனவும் கேள்வி எழுப்பினார். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலை நடக்காத நாளே இல்ல. பாலியல் வன்கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. நம்முடைய தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை புரட்டினாலும் சரி, அதில் வருவதெல்லாம் நெஞ்சை பதற செய்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் இன்றைக்கு குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி கதறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இந்த ஸ்டாலின் அவர்கள். இப்ப அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது இந்த அப்பா ஸ்டாலின் எங்கே போனார்? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற காலம் வெகு சீக்கிரம் இல்லை என்பதை நேரத்தில் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றனர்.